ஹாய், வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் வந்து 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், மதிப்பு காண்க. அதாவது கியூப் ரூட் ஆஃப் 9 திரும்ப கியூப் ரூட் ஆஃப் 9 திரும்ப கியூப் ரூட் ஆஃப் 9 டாட் 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 இப்படி இருக்குது. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷினுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதாவது கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் திரும்ப கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் திரும்பவும் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்புறம் டாட் 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 இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளோட ஆன்சர். சின்னலா இதை வந்து சும்மா ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இந்த கொஷினில் பார்க்கும்போது கியூப் ரூட் ஆஃப் 9 கியூப் ரூட் ஆஃப் 9 கியூப் ரூட் ஆஃப் 9 இருக்கா. இந்த 9ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து ஆன்சர் 3. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 3. இப்போ இதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் 64 கியூப் ரூட் ஆஃப் 64 கியூப் ரூட் ஆஃப் 64 டாட் 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 இப்படி வந்துருச்சுன்னா இந்த 64க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். 8 × 8 தான் 64. ஸோ ஆன்சர் 8. இந்த ஹிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A 26 B 25 C 24 D 23 அப்படியே Z வந்து 1 இந்த ஆர்டரில் வந்து எழுதுகிறாங்க. என நாம் எழுதும்போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? இதை வந்து நீங்கள் A 26 B 25 C 24 இந்த மாதிரி Z வரைக்கும் எழுதணும். சரி, இந்த ஆர்டரில் Z வந்து 1 இது வரைக்கும் எழுதிடணும். கொஷினில் வந்து ஏவோட வேல்யூ 26 பியோட வேல்யூ 25 அப்படி அவங்க மீன் பண்ணலை. சரிங்களா, அதனால் நீங்கள் இந்த ஆர்டரில் டேரெக்டாக எழுதிடுங்க. இப்போ கொஷின் பாருங்கள். 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? அதாவது 2ன்ற லெட்டர் பக்கத்தில் என்னெல்லாம் ஆல்ஃபபெட் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்கா, 2 பக்கத்தில் இங்கே Y இருக்குது Z இருக்குது. ஸோ 1 2 2 ஆல்ஃபபெட் வந்துருச்சு. அப்படியே இங்கே வரும்போது திரும்ப இங்கே 12 இருக்குல்ல, இந்த 12ல் 2 இருக்குது. 2 பக்கத்தில் P இருக்குது, இது வந்து 3வது ஆல்ஃபபெட். நெக்ஸ்ட்டு அப்படியே வரும்போது இங்கே 20 இருக்கா, இதில் ஒரு 2 இருக்குது, இது பக்கத்தில் G இருக்குது, இது வந்து 4வது ஆல்ஃபபெட். நெக்ஸ்ட்டு 21ல் 2 இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற F வந்து 5வது ஆல்ஃபபெட். நெக்ஸ்ட்டு இந்த 2 பக்கத்தில் E இருக்குது, இது வந்து 6வது ஆல்ஃபபெட். இந்த 2க்கு இந்த Fம் வரும், ஆனால் ஆல்ரெடி நம்ம F எடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து எடுக்க வேணாம். நெக்ஸ்ட் இந்த 2 பக்கத்தில் D இருக்கா, இது வந்து 7. 2 பக்கத்தில் C இருக்கா, இது 8. 2 பக்கத்தில் B 9. 2 பக்கத்தில் A 10. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் D 10. இந்த ஆன்சர் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் தான். அதனால் இதெல்லாமே கரெக்டு தான். இதில் உங்களுக்கு வந்து டவுட் வர வேணாம். இப்போ இதே பேட்டர்னில் கொஷின் கேட்டு 2க்கு பதிலாக 3 வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. ஜிஎஸ்டி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 10,502க்கு வந்து சேல் பண்ணியிருக்காரு, விற்றுருக்காரு. அப்போது விற்ற விலைன்னு சொல்லுவோம், இல்லைனா செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ வந்து 10,502. நெக்ஸ்ட் கொஷினில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து 18%. இதில் ஆட் பண்ணி தான் அவர் சொல்கிறாரு அமௌண்ட்டை. சரிங்களா, இதிலேயே 18% ஜிஎஸ்டியும் இருக்குது. இப்போ இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு தனியாக கேட்குறாங்க. இது வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்லேயும் இருக்குது, ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. இது எப்படி சிம்பிளாக போடலான்னா, எப்போவுமே ஒரு பொருளோட விலை வந்து 100% தான் இருக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே விலை வந்து 100%. இதில் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறாங்களா, இந்த ஜிஎஸ்டி வந்து இந்த 100%த்தில் ஆட் பண்ணக்கூடாது. பொருளோட விலை வந்து 100% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 18%. இது ரெண்டுமே சேர்த்து 118%க்கு இவர் வந்து விற்றுருக்காரு. அப்போது விற்ற விலை, அதாவது செல்லிங் ப்ரைஸ் தான் 118%. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விலை ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் செல்லிங் ப்ரைஸ், அதாவது விற்ற விலை. கொஷினில் வந்து இப்போ இந்த 118% இருக்குல்ல, விற்ற விலை, அதோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க டைரெக்டாக 10502. என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஜிஎஸ்டி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 118% 10,502னா 18% எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு, ஆன்சர் வந்துடும். இது வந்து பாக்ஸ் மெத்தடில் போட்டுடலாம். இப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு மேலே கொண்டு போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 10502 இன்ட்டு இந்த 18 இந்த சைடு மேலே போயிடும். டிவைடட் பை இந்த 118 இந்த சைடு கீழே வந்துடும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணுறது வந்து நீங்கள் மேனுவலாகவே பண்ணுங்கள். 118 இன்ட்டு 89 தான் 10,502 வரும். நெக்ஸ்ட்டு 89 இன்ட்டு 18ஓட வேல்யூ வந்து 1602 கிடச்சிரும் நமக்கு. ஸோ ஜிஎஸ்டியோட வேல்யூ வந்து 1602. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 1602. இதுதான் ஜிஎஸ்டி.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். யானையின் அதிகளவு வேகம் 20 km/h. நெக்ஸ்ட்டு சிங்கத்தின் வேகம் 80 km/h. சிங்கம்னா லயன், யானைனா எலஃபண்ட். சிறுத்தையின் வேகம் 100 km/h. சிறுத்தைனா சீத்தா. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க. கொஷினில் 3 அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து 2 அனிமல்ஸாக கம்பேர் பண்ணணும். ரேஷியோ கம்பேர் பண்ணி எது வந்து சின்னதாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஷின். நீங்கள் கம்பேர் பண்ணுறது வந்து இந்த ஆப்ஷன் வச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், யானை மற்றும் சிங்கமா, எலஃபண்ட், அதுக்கப்புறம் லயன். எலஃபண்ட்டோட ஸ்பீடு வந்து 20, லயனோட ஸ்பீடு வந்து 80 கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆகும். இங்கே 2 × 1 2, 2 × 4 8. ஸோ எலஃபண்ட் லயனோட ரேஷியோ வந்து 1:4. செகண்ட் வந்து சிங்கம் சிறுத்தை. அப்போது லயன் சீத்தா. லயனோட ஸ்பீடு வந்து 80, சீத்தாவோடது வந்து 100. இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 × 4 8, 2 × 5 10. ஸோ நமக்கு ரேஷியோ என்ன கிடச்சிருக்குன்னா 4:5 கிடச்சிருக்கு. தேர்டு வந்து யானை மற்றும் சிறுத்தை. எலஃபண்ட் சீத்தா. எலஃபண்ட் வந்து 20, சீத்தா வந்து 100. இதை நீங்கள் கேன்சல் பண்ணுவோம் 0 0 கேன்சல் ஆகும். 2 × 1 2, 2 × 5 10. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணணும். அதனால தான் நம்ம கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சிங்கம் மற்றும் யானை. லயன் எலஃபண்ட். சிங்கம் வந்து 80, எலஃபண்ட் வந்து 20. இதை கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகும். 2 × 1 2, 2 × 4 8. ஸோ 4:1. இதுதான் நமக்கு கிடைச்ச ரேஷியோ. பொதுவாக கொஷினில் இந்த மாதிரி 4 ரேஷியோவை மட்டும் கொடுத்து இதில் எது பெருசுன்னு கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஷின்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் அது வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து 1/4. செகண்ட் வந்து 4/5. தேர்டு வந்து 1/5. ஃபோர்த்து வந்து 4/1. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூ எடுங்க. 1/4, 4/5. செகண்ட் ஸ்டெப் வந்து இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே 5 × 1 வந்து 5, 4 × 4 வந்து 16. இப்போ இந்த 2ல் எது பெருசாக இருக்குன்னா இதுதான் பெருசாக இருக்கா? அப்போது இந்த 2 ரேஷியோவில் எது பெருசுனா இதுதான் பெருசு. புரியுதான்னு பாருங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எந்த சைடு பெருசாக இருக்கோ அந்த ரேஷியோ தான் பெருசு. நமக்கு கொஷினில் வந்து ஆனால் சின்னது தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ இந்த 4/5 எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போது இங்கே 4/5 எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 1/4யும் 1/5யும் எடுங்க. 1/4, 1/5. அதே மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 5 × 1 5, 4 × 1 4. இதில் இந்த 5 தான் பெருசாக இருக்குது. அப்போ இந்த ரேஷியோ தான் பெருசு. 4 சின்னது. அப்போ இந்த ரேஷியோ சின்னது. நமக்கு வந்து கொஷினில் சின்னது கேட்டிருக்காங்க. ஸோ பெருசாக கேன்சல் பண்ணிடலாம். 1/4 கட்டு. இங்கேயும் 1/4 கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸ் 2 மட்டும் இருக்குது. அதாவது 1/5 இருக்குது, 4/1 இருக்குது. இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 1 × 1 என்னது 1, 5 × 4 என்னது 20. இந்த வேல்யூ பெருசாக இருக்குது. ஸோ இந்த ரேஷியோ தான் பெருசு. பெரிய ரேஷியோ நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா கொஷினில் சின்னது கேட்டுருக்காங்க. அப்போது 4/1 கட் ஆயிரும். நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னா 1/5 கிடச்சிருக்கா? 1/5னா 1:5 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். யானை மற்றும் சிறுத்தை இதோட ரேஷியோ தான் கம்மியாக இருக்குது. கொஷினில் கம்மியானது கேட்டிருக்காங்க. இப்போ இதே கொஷினில் அதிகமானது கேட்டாங்கன்னா இந்த 2 கம்பேர் பண்ணி எது பெருசாக இருக்கோ அதை வச்சுட்டு சின்னதாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிவிடுவீங்க. திரும்ப இது 2 கம்பேர் பண்ணி பெருசாக இருக்கிறத வச்சுட்டு சின்னதாக இருக்கிறத கட் பண்ணிவிடுவீங்க. சரிங்களா? கான்செப்ட் இது தான். கொஷினில் வந்து எது பெருசு சின்னதுன்னு கேட்குறாங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு 1848 m3. உருளைனா சிலிண்டர், கொள்ளளவுனா வால்யூம். சரிங்களா? கொஷினில் இந்த 2 ஹிண்ட் இருக்குது. உருளை, கொள்ளளவு. அதாவது அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உருளை ட்ரா பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இதோட வால்யூம் ஃபார்ம்லாம் தெரியணும். வால்யூம் என்னது? πr²h. நெக்ஸ்ட்டு இந்த கொள்ளளவு வேல்யூவே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 1848. நெக்ஸ்ட்டு அதன் அடிப்பக்க விட்டம் வந்து 14 மீட்டர். விட்டம்னா டயாமீட்டர். இந்த சிலிண்டரில் கீழே வந்து இப்படி இருக்குல்ல, இதை தான் 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க விட்டம். எப்போவுமே விட்டமோட பாதி தான் ஆரம். இது நமக்கு தெரியும். அப்போது விட்டம் வந்து 14னா ஆரம் வந்து 7 மீட்டர். ஆரம்னா ரேடியஸ். எதனால் ஆரம் கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஃபார்முலாவில் ஆரம் தான் இருக்குது. சரிங்களா? விட்டத்தோட பாதி தான் ஆரம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா அத்தொட்டியின் ஆழம் காண்க. ஆழம்னா இந்த ஹைட்டு, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இதை வந்து ஹெச்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்முலாவில் இந்த ஹெச் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து வந்துடும்.
ஸோ விக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா 1848ன்னு போடுறோம். ஈக்குவல் டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 7 × 7 × h. நிறைய பேர் வந்து இந்த ஆரில் இந்த 14 போட்டுருவீங்க. அந்த தப்பு வந்து பண்ணிடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயே இந்த 7ம் 7ம் கேன்சல் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு இந்த ஹெச் மட்டும் இங்கே காமனாக வச்சுட்டு 1848 டிவைடட் பை இந்த 22 இந்த சைடு கீழே வந்துடும், இன்ட்டு இந்த 7ம் இந்த சைடு கீழே வந்துடும். இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 7லேயே கேன்சல் ஆகும். 7 × 264 தான் 1848. நெக்ஸ்ட்டு 11ல் கேன்சல் ஆகுமா? 11 × 2 22, 11 × 24 தான் 264. நெக்ஸ்ட்டு 2ல் கேன்சல் ஆகும். 2 × 1 2, 2 × 12 தான் 24. ஸோ இந்த தொட்டியோட ஆழம் வந்து 12 மீட்டர். நம்மளோட ஆன்சர் வந்து 12 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. இது வந்து நிகழ்தகவு கொஷின். பகடையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகடையில் மொத்தம் 6 சைடு இருக்கும். ஒரு சைடு 1 இருக்கும், ஒரு சைடு 2 இருக்கும், இன்னொரு சைடு 3 இருக்கும், இன்னொரு சைடு வந்து 4 இருக்கும், இன்னொரு சைடு 5 இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம். இங்கே வந்து 2 பகடைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் ஒரே டைமில் 2 பகடையை வந்து கீழே போடுறீங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு என்ன நடக்கலாம்னா, ஃபஸ்ட்டு பகடையில் 1 வரலாம், ரெண்டாவது பகடையிலையும் 1 வரலாம். ஸோ 1,1 வரலாம். கரெக்டாக? திரும்ப நீங்கள் செகண்ட் வாட்டி 2 பகடையும் கீழே போடும்போது ஃபஸ்ட்டில் 1 வரலாம், செகண்டில் 2 வரலாம், 1,2 வரலாம். இதே மாதிரி 1,3 வரலாம், 1,4 வரலாம், 1,5 வரலாம், 1,6 வரலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் திரும்ப போடும்போது ஃபஸ்ட்டில் 2 வரலாம், செகண்டில் 1 வரலாம். ஸோ 2,1 வரலாம். அதே மாதிரி 2,2, 2,3. இதை வந்து நம்ம நேற்று வீடியோவில் கூட பார்த்தோம். 2 பகடைன்னு வந்தாலே மொத்தம் 36 சான்ஸ் இருக்கும். அந்த 36ம் நான் இப்போ எழுதி போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 பகடையை போட்டாலே எப்போவுமே 36 சான்ஸ் இருக்கும். கடைசியாக இந்த பகடையிலையும் 6 வரும், இந்த பகடையிலையும் 6 வரும். அப்படி எண்ட் ஆகும். நிகழ்தகவு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ சான்ஸ் இருக்கோ அதை தான் டினாமினேட்டரில் போடுவோம், 36. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் இந்த டேட்டா வரைக்கும் எடுத்துடலாம் கொஷினில். நெக்ஸ்ட்டு தான் கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. டைஸ் 2 டைஸும் ஒரே டைம் தூக்கி போடும்போது ஃபஸ்ட்டு டைஸில் 1 வருது, செகண்ட் டைஸில் 2 வருது. இதை எப்படி எழுதியிருப்போம்னா 1,2ன்னு இங்கே எழுதியிருப்போம் பாருங்கள் செகண்டில். இந்த 1,2 12ன்னு சொல்லலாமா? இந்த 12 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் டிவைட் ஆகும். 4 × 3 12. இதை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது எந்த நம்பர்ஸ்லாம் 4ஆல் டிவைட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போது 12 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். திரும்ப 12க்கு அப்புறம் 16 ஆகுமா? 4 × 4 16. நெக்ஸ்ட்டு 20 ஆகும். ஆனால் 2,0ன்னு டைஸ் வராது, வாய்ப்பே இல்லை. திரும்ப 24 ஆகும், 28 ஆகும். ஆனால் 2,8ன்னு டைஸ் வராது, ஏன்னா 8 இல்லை. இதுக்கடுத்து 32 ஆகும், 36 ஆகும். அப்படியே நீங்கள் 4 டேபிள் சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 44 ஆகும், நெக்ஸ்ட்டு 52 ஆகும், 56 ஆகும், நெக்ஸ்ட்டு 64 ஆகும். இது எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். இதை தான் கொஷினில் கேட்டுருவாங்க. டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆகும்னா 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர்ஸ் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு அடுத்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். 9 × 1 9, 9 × 4 36. ஸோ 1/4 தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். 38 × 38 × 38 + 34 × 34 × 34 + 28 × 28 × 28 அப்படியே கொடுத்துருக்காங்க. இது மேலே இருக்கிறது மட்டும் நீங்கள் எப்படி எழுதலாம்னா, இப்போ 38 3 வாட்டி இருக்கா, அப்போ 38 க்யூப்னு எழுதலாமா? ப்ளஸ் 34 க்யூப்னு எழுதலாமா? ப்ளஸ் 28 க்யூப்னு எழுதலாமா? -3 28 × 34 × 28. இது எதுவும் பண்ண முடியாது. இந்த ஃபார்மெட் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது a³ + b³ + c³ - 3abc. இப்போ இந்த பார்ட்டையும் இந்த மேலே இருக்கிற பார்ட்டையும் பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கும். ஏக்கு பதிலாக இங்கே 38ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 38. பிக்கு பதிலாக 34 க்யூப்னு இருக்குது. ஸோ பியோட வேல்யூ வந்து 34. சிக்கு பதிலாக 28 இருக்குது. ஸோ சியோட வேல்யூ வந்து 28. சரிங்களா? -3 இருக்குது. அப்படியே இங்கே கொஷின்லேயும் 3ன்னு இருக்குது. a × b × c. ஏக்கு பதிலாக இங்கே 38 இருக்குது. 38 × 34 × 28. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக தெரிஞ்சால் இந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா வந்து ஈக்குவல்டுக்கு அப்புறம் எப்படி வரும்னா, a² + b² + c² - ab - bc - ca. அதுக்கடுத்து ப்ராக்கெட்டில் a + b + c. இந்த ஃபார்முலாவில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால், இந்த பார்ட் இருக்குல்ல, இதை வந்து ஈக்குவல்டுக்கு இந்த சைட் கொண்டு வர போகிறோம். அதாவது a³ + b³ + c³ - 3abc அப்படியே வச்சுக்கோங்க. டிவைடட் பை இந்த பார்ட் அப்படியே ஈக்குவல்டுக்கு இந்த சைட் கொண்டு வரோம்.
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ நீங்கள் கொஷின் பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் இப்போவே. பிசி ஈக்குவல் மைனஸ் சிஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இந்த பார்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கொஷினில் கீழே இருக்கிற பார்ட் பாருங்களேன். ஏ ஸ்கொயர் இருக்கா, இந்த இடத்துல வந்து 38 × 38 இருக்குது. அப்போ இதுதான் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் இருக்கா, 34 × 34. நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர் இருக்கும். நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு பி, அதே மாதிரி மைனஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் பி இன்ட்டு சி மைனஸ் சி இன்ட்டு ஏ இருக்குது. அப்போது ஃபார்முலாவில் இந்த பார்ட் அப்படியே கொஷினில் இருக்குது. நீங்கள் இந்த ஃபார்முலா தனியாக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். அப்போது இதோட வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போது இந்த நம்பரோட வேல்யூ என்னது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான். ஏவோட வேல்யூ என்னது 38 ப்ளஸ் 34 ப்ளஸ் 28. ஆட் பண்ணால் நமக்கு வந்து 100 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணனால பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பார்த்தாலே, அதாவது மேலேயே இப்படி இருக்குல்ல, இந்த ஃபார்மெட்டில் பார்த்தாலே இந்த ஏவையும் பியும் சியும் ப்ளஸ் பண்ணிவிடுங்க, ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இதோடு இந்த பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.